பூமியில் பிறக்கவில்லை. அழுதது போதும் அழுதது போதும் வாழ்வு பிறக்கவில்லை. எம் வாழ்வில் ஏனோ காயம், இது காலம் செய்த மாயம். எங்கள் சோகராக மாறும், எங்கள் பாத சுமையும் வேடும். புது காற்று எம்மை சேருமே, நல்ல காலம் வந்து தாங்குமே. அழுவதற்கென்று எவரும் வந்து பூமியில் பிறக்கவில்லை. அழுதது போதும் அழுதது போதும் வாழ்வு பிறக்கவில்லை. வந்து எம்மை அடித்து கொன்றதுவே, அழுகை குரலலை எழுந்து எங்கள் வாழ்வே நொந்ததுவே. இழந்ததை இதயங்கள் அழுதே கேட்கிறதே, அடித்தகை கணக்காக ஏக்கங்கள் பார்க்கிறதே. இரவும் பகலும் போல எங்கள் வாழும் மாறுவதே. கண்ணீரை தொடை மனமே, புது காலம் இசை மனமே. வெல்லும் நெஞ்சை ஒரு வாக்கு, வெற்றி வாழ்வை அரங்கேற்று. அழுவதற்கென்று எவரும் வந்து பூமியில் பிறக்கவில்லை. அழுதது போதும் அழுதது போதும் வாழ்வு பிறக்கவில்லை. சோகராகங்கள் வேண்டாமே, இயற்கையில் கோபங்கள் கொள்ளும் கெட்ட சாபங்கள் வேண்டாமே. உணர்வுகள் அழுவதால் வசந்தங்கள் விடியாதே, உறவினை இழந்ததால் உறவுகள் முடியாதே. நம்பிக்கை ஒன்றே வாழ்வை வெல்லும் நாணயமாகிறதே. கண்ணீரை தொடை மனமே, புது காலம் இசை மனமே. வெல்லும் நெஞ்சை ஒரு வாக்கு, வெற்றி வாழ்வை அரங்கேற்று. அழுவதற்கென்று எவரும் வந்து பூமியில் பிறக்கவில்லை. அழுதது போதும் அழுதது போதும் வாழ்வு பிறக்கவில்லை. எம் வாழ்வில் ஏனோ காயம், இது காலம் செய்த மாயம். எங்கள் சோகராக மாறும், எங்கள் பாத சுமையும் வீழும். புது காற்று எம்மை சேருமே, நல்ல காலம் வந்து தாங்குமே. அழுவதற்கென்று எவரும் வந்து பூமியில் பிறக்கவில்லை. அழுதது போதும் அழுதது போதும் வாழ்வு பிறக்கவில்லை.
இறந்து போன அனைத்து ஆன்மாக்களுக்காகவும் அஞ்சலி செலுத்துவர். இணையங்களை தொடர்ந்து வருகை பவனி வருகை பாடுடன் மீண்டும் தொடரும். இரண்டாவது சுவரை மௌலவி எம்.ஏ. ஹஸ்ஸான் அவர்களை ஏற்றி வைக்குமாறு அழைத்திருக்கிறோம். அடுத்த சுவரை யாழ் மறை மாவட்ட நிதி முகாமையாளர் அருட்பணி நேசநாயகம் அடிகளார் அவர்களை ஏற்றி வைக்குமாறு அழைத்திருக்கிறோம். அடுத்த சுவரை அருட்பணி ஜூட் அமர்தாஸ் அடிகளார் அவர்களை ஏற்றி வைக்குமாறு அழைத்திருக்கிறோம். அடுத்த சுவரை உருகுராய் பங்கின் பகுத்தந்தை அருட்பணி அகசின் அடிகளார் அவர்களை ஏற்றி வைக்குமாறு அழைத்திருக்கிறோம். அடுத்த சுவரை முல்லைத்தீவு போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி சி.ஐ. அமர்சிங்கர் அவர்களை ஏற்றி வைக்குமாறு அழைத்திருக்கிறோம். அடுத்த சுவரை கரைக்குடி பிரதேச சபை தலைவர் திருமதி இமாக்குலேட்டா புஷ்பானந்தன் அவர்களை ஏற்றி வைக்குமாறு அழைத்திருக்கிறோம். அடுத்த சுவரை கரைக்குடி பிரதேச சபை செயலர் திருமதி ராஜயோகி ஜெயக்குமார் அவர்களை ஏற்றி வைக்குமாறு அழைத்திருக்கிறோம். அடுத்த சுவரை அருள் தந்தையர்கள் சார்பாக அருள் தந்தை கோவில்சன் அவர்களை ஏற்றி வைக்குமாறு அழைத்திருக்கிறோம். கிராம சேவையாளர்கள் சார்பாக செல்வகத்தின் கிராம சேவையாளர் சிவரட்னம் ஈஸ்வரட்னம் அவர்களை ஏற்றி வைக்குமாறு அன்போடு அழைத்திருக்கிறோம். அடுத்த சுவரை புனித பரியோமான் கல்லூரியின் இடைப்பாறை அதிபர் அருட்பணி ஞானபொருளாதா அவர்களை அன்போடு அழைத்திருக்கிறோம். அடுத்த சுவரை திருக்குடும்ப கன்னிய சபை மாகாண ஆலோசகர் அருட்சகோதரி வசந்தி அவர்களை ஏற்றி வைக்குமாறு அன்போடு அழைத்திருக்கிறோம். அடுத்த சுவரை அன்பு கன்னிய சபை அருட்சகோதரி சமுதலா அவர்களை ஏற்றி வைக்குமாறு அன்போடு அழைத்திருக்கிறோம்.
2004ஆம் ஆண்டு விட்டுச் சென்ற மனங்களிலிருந்து அழிக்க முடியாத தடயமாக இந்த நாள் நீள்கின்றது. இயற்கையின் சீற்றம் எப்படிப்பட்டது என்பதை நினைவுபடுத்தும் நாளாக இந்த நாள் தொடர்கின்றது. கண்ணிமைக்கும் நொடிகளுக்குள் காவு கொள்ளப்பட்ட உறவுகளை கண்முன் கொண்டு வரும் நாளாக இந்த நாள் இருக்கின்றது. ஆனால் அதிலும் முக்கியமாக கிறிஸ்து இயேசுவின் மீதும் அவர்
உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவரும் உம்முடைய திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். குற்றமற்ற வாழ்க்கையே உண்மையான படுத்த உண்மை. சாலமோனின் ஞானத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறைவசனங்கள் 7 தொடங்கி 15 இறார்கள். நீதிமான்கள் உரிய காலத்துக்கு முன் நடந்தாலும் இளைப்பாறி அடைவார்கள். முதுமையின் மதிப்பு நீடிய வாழ்வினால் வருகிறது.
காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தை கண்டு மலை மீது ஏறியவர். அவருடைய சீடர் அவர் அருகே வந்தனர். அவர் திருவாய் மலர்ந்து கற்கின்றவை. ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்குரியது. துயருவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் ஆறுதல் பெறுவர். கனிவுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நாட்டை உரிமை சொத்தாக்கிக் கொள்வர். நீதி நிலைநாட்டும் வேட்கை கொண்டோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நிறைவு பெறுவர். இரக்கமுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் இரக்கம் பெறுவர். தூய்மையான உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பர். அமைதி ஏற்படுத்துவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுவர். நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. என் பொருட்டு மக்கள் உங்களை இகழ்ந்து துன்புறுத்தி உங்களை பற்றி இல்லாதவை கொள்ளாதவை எல்லாம் சொல்லும்போது நீங்கள் பேறு பெற்றவர்களே. மகிழ்ந்து பேர் வகை கொள்ளுங்கள், ஏனெனில் விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும். கிறிஸ்து இயேசுவில் என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, 21 ஆண்டுகளுக்கு முன்னர் நிகழ்ந்த வர்ணிக்க முடியாத ஒரு இயற்கை அனர்த்தத்தின் விளைவை இன்னும் மறக்க முடியாதவர்களாக, அந்த இடரிலே உயிர் நீத்தவர்களை இழந்து தவிக்கின்றவர்களாக, அவர்களுடைய இழப்பை இன்னும் ஈடு செய்ய முடியாதவர்களாக, அவர்களுக்காக இறைவனை வேண்டி இந்த நினைவாலயத்திலே ஒன்று கூறியிருக்கின்றோம். முதலிலே உங்களுடைய உறவுகளை இழந்து இன்னும் ஆறுதல் தேடிக் கொண்டிருக்கின்ற உங்கள் எல்லாருக்கும் இறைவனுடைய விரைவான அன்பும் இரக்கமும் பராமரிப்பும் ஆறுதலும் கிடைப்பதென்பது உங்களுக்காக இறைவனை பிரார்த்திக்கின்றோம். அன்பான சகோதரர்களே, நேற்றைய தினம் நாங்கள் ஆண்டவர் இயேசுவினுடைய பிறப்பு விழாவை கொண்டாடினோம். ஆண்டவர் இயேசுவினுடைய பிறப்பின் மறைநிகழ்வை நாங்கள் சிந்தித்தால் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் ஏற்படுத்த வேண்டிய பல மாற்றங்களை பற்றி அறிந்து கொள்ள முடியும். பல வழிகளிலே நாங்கள் அடிக்கடி பாவிக்கின்ற ஒரு சொல்லு இயற்கை அனர்த்தங்கள். அண்மையிலே கூட எங்களுடைய நாட்டிலே இயற்கை அனர்த்தம் நிகழ்ந்தது. பலர் மடிந்தார்கள், பாதிக்கப்பட்டார்கள் என்றெல்லாம் நாங்களும் பேசுகின்றோம். பத்திரிகைகளிலும் ஊடகங்களிலேயும் அப்படியாகத்தான் சொல்லப்படுகிறது. ஆனால் சகோதரர்களே, உண்மையாகவே எங்கள் மத்தியிலே நிகழ்கின்ற இந்த இடர்கள் இயற்கை அனர்த்தங்களா அல்லது செயற்கை அனர்த்தங்களா என்ற கேள்விக்கு நாங்கள் பதில் காண வேண்டும். ஆண்டவர் இயேசு இந்த உலகத்துக்கு ஏன் வந்தார் என்று கேட்டால் பலரும் நாங்கள் சொல்லுகின்ற ஒரு பதில், அவர் மனப்புறத்தை மீட்பதற்காக வந்தார்கள். அது சரியான பதில் அல்ல, முழுமையான பதில் அல்ல. இறைவன் மனிதனாக வந்தது இந்த பிரபஞ்சத்தை மீட்பதற்காக, எல்லா படைப்புகளையும் மீட்பதற்காக. அவர் மனுக்குலத்தை மட்டும் மீட்பதற்காக வந்திருந்தால் அவருக்கு சத்திரத்திலே இடம் கிடைத்திருக்கும். அந்த சத்திரத்துக்குள்ளே இருந்தவர்கள் எல்லாரும் மனிதர்கள். அந்த மனிதர்கள் மத்தியிலே அவர் பிறந்திருப்பார். ஆனால் அவர் பிறந்தது ஒரு மாட்டுத் தொழுவத்திலே, தீவன தொட்டியிலே வளர்க்கப்பட்டார். விலங்குகள் மத்தியிலே அவர் பிறக்க திருவுளம் கொண்டார். தீவன தொட்டி என்பது பயிர்கள் தாவரங்களிலே இருந்து கிடைக்கின்ற அந்த உணவை கொடுக்கின்ற இடம். அந்த பயிர்களுக்கும் தாவரங்களுக்கும் நான் ஆண்டவர் என்பதை அந்த
வந்து அந்த உண்மையை நிலைநாட்டினார். அது மட்டுமல்லாமல் இந்த உலகத்துக்காக மட்டுமல்ல, இந்த பூமிக்காக மட்டுமல்ல, நான் படைத்த இந்த பிரபஞ்சத்தை மீட்க வந்தேன் என்பதன் அடையாளமாக அந்த 3 அரசர்களை ஒரு வான் நட்சத்திரம் விண்ணக வெண்மீனூடாக வழிநடத்தி வந்து அந்த அண்ட கோலங்களுக்கும் நான் இறைவன், அவைகளையும் மீட்டெடுக்கவே நான் வந்தேன் என்று ஆண்டவர் இயேசு தன்னுடைய அந்த பிறப்பின் நிகழ்விலே மிகவும் தெளிவாக சொல்லுகிறார். நான் மனிதர்களாகிய உங்களுக்காக மட்டும் வரவில்லை, நான் இந்த உலகத்திலே படைத்த எல்லா படைப்புகளும் விடுதலை பெற வேண்டும் என்று எழுதுகின்றன. ஆகவே எல்லாவற்றுக்கும் முழுமையான விடுதலை கொடுப்பதற்காகத்தான் நான் வந்தேன் என்று அந்த பெத்லகேமிலே இயேசு பிறந்த பொழுது ஒரு தெளிவான செய்தியை சொன்னார். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்திலே நாங்கள் காணுகின்ற எல்லா தீமைகளுக்கும் அடிப்படை காரணம் மனிதர்களாகிய நாங்கள் நினைக்கின்றோம் இந்த உலகம் எங்களுக்கு மட்டுமே சொந்தமானது என்று. இந்த உலகத்தை நாங்கள் எப்படி வேண்டுமானாலும் பயன்படுத்தலாம் என்ற ஒரு சுயநல எண்ணம் மனிதர்கள் மத்தியிலே மிகவும் அபரிமிதமாக வளர்ந்து வருகின்றபடியால் தான் எங்கள் மத்தியிலே பல தீமைகள் ஏற்படுகின்றன. இறைவன் மனிதர்களாகிய நாங்கள் வாழ்வதற்கு பல படிப்பினைகளை தந்தார், 10 கட்டளைகளை தந்தார், அன்பின் கட்டளைகளை தந்தார். அதுபோல தான் படைத்த இயற்கையையும் அவைகள் வாழ்வதற்கு ஏற்ற பல கட்டளைகளை அவர்களுக்கும் கொடுத்திருக்கின்றார். இயற்கை தானாகவே பல கட்டளைகளை பின்பற்றி கொண்டிருக்கிறது. அன்பான சகோதரங்களே, ஒரு உதாரணம் சொல்லுவதென்றால், ஒரு கடுமையான மழை வீழ்ச்சி வருகின்ற பொழுது இயற்கைக்கு தெரியும் இந்த மழை வீழ்ச்சியிலே வருகின்ற அந்த நீரை, மேலதிகமான நீரை நான் எவ்வாறு பாதுகாப்பாக கடலுக்குள்ளே கொண்டு போக வேண்டும் என்று அவை தாங்களாகவே இயற்கையாகவே பல பாதைகளை தாங்கள் கைக்கொண்டு கண்டுபிடித்து அவற்றினூடாக அந்த மேலதிகமான தண்ணீரை பாதுகாப்பாக அவை அகற்றுகின்றன. அது இயற்கை
நிறைவான ஆசீர்வாதம் உங்கள் மேலும் எல்லா படைப்புகள் மேலும் நிறைவாக இருப்பதாக. ஆமென். அன்பான தந்தையே இறைவா, எமது தாய் திருவரைக்காக எழுதுகிறோம். உமக்காகவும் உம் மக்களுக்காகவும் பணிபுரிய தம்மை அர்ப்பணித்துள்ள பாப்பரசர், ஆயர்கள், குருக்கள் தொடங்கிய பொது இளைஞர் அனைவரையும் நீரே நிறைவாக ஆசீர்வதித்து அவர்களுக்கு நல்ல உடல் ஆன்ம நலன்களை தந்தரும். மேலும் இன்றைய பள்ளியை தலைமையேற்று ஒவ்வொருவருக்கும் கருத்தந்தையையும் ஏனைய குழுக்களையும் நீரே நிறைவாய் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அமைதியின் தந்தையே இறைவா, ஆறு பேரழிவின் தாக்கத்தால் இறந்து போன அனைவருக்காகவும் மன்றாடுகிறோம். உம் மீது கொண்ட விசுவாசத்தோடு இறந்து போன இவர்கள் இவ்வுலகில் வாழ்ந்த போது மனித பலவீனத்தால் கட்டிக்கொண்ட பாவங்களை மன்னித்து உமது இன்ப சன்னிதானத்தில் இளைப்பாற அருள் புரிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நீதியின் தெய்வமே தேவா, உமது நாட்டை உம்பாதம் தருகின்றோம். உமது நாட்டை ஆளும் தலைவர்களையும் உமது நாட்டு மக்களையும் நீரே கருத்துடன் நோக்கியருளும். நாட்டின் தலைவர்கள் மக்களின் நலனில் அக்கறை உடையவர்களாய் வாழவும், நாட்டு மக்கள்
உள்ளே திரளும். எங்கள் எல்லாரிடம் மேலும் இரக்கமாயிரும். கடவுளுடைய கன்னை தாயான புனித மரியாள், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர்களுடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்று தரவர உம்மை மன்றாடுகின்றோம்.
நேரம் அமர்ந்திருப்போம். பாரத சகோதர சகோதரிகளே, கவலைகளோடும் கண்ணீரோடும் கனத்த இதயங்களோடும் எங்களுடைய உறவுகளை நினைத்து இந்த இடத்திலே நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். உங்களுடைய கவலைகள் கண்ணீர்கள் அனைத்தையும் ஆண்டவர் இயேசுவினுடைய பாதத்தில் எடுத்து வைத்து அவருடைய ஆசீர்வாதத்தில் உங்களுடைய உறவுகளை வைத்து உங்களுடைய நாளாந்த சுகங்களிலே செவியுங்கள். ஆண்டவர் உங்களுக்கு ஆறுதல் தருவார். இந்த வேளையிலே இங்கு கூடி வந்திருக்கின்ற அருள் தந்தையர்கள், அருள் சகோதரிகள் சார்பாக நன்றி. உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆழ்ந்த அனுதாபங்களையும் உங்களுடைய சுகங்களையும் தெரிவிக்கிறோம். ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரோடும் இருந்து உங்களுடைய வாழ்க்கையிலே பயணித்து உங்களுடைய கவலைகள், கஷ்டங்கள், துன்பங்களிலிருந்து உங்களை விடுவித்தருளும் என்று சொல்லி கொண்டாடுகிறோம். இன்றைய நாளிலே உங்களுடைய அழைப்பையும் வருகை தந்து திருப்பதியை தலைமையாகி ஒப்புக் கொடுத்து எங்கள் ஒவ்வொருவருக்காக வேண்டியும் சிறப்பாக சுனாமி பேரழிவில் காவு கொள்ளப்பட்ட ஒவ்வொரு ஆன்மாக்களுக்காக வேண்டியும் ஆண்டவருடைய அருளை இறங்கியிருந்த எங்களுடைய யாழ்ப்பாண மாவட்ட குருத்தர் அருள்பணி P.J. ஜெபரட்னம் அடிகளார் அவர்களுக்கு உங்களோடு சார்பாகவும் நன்றி சொல்கிறோம். எங்களுடைய அழைப்பையை வருகை தந்திருக்கின்ற குருக்கள், அருள் சகோதரிகள், அழைக்கப்பட்ட விருந்தினர்கள் எல்லோருக்கும் உங்களுடைய நன்மைகள், ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு நன்றும் இருப்பதாக. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, இந்த சுனாமி நினைவு ஆலயத்தினுடைய போட்டிக்கோ மண்டபத்தை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். சுனாமியில் ஆலயம் முழுதாக அழிக்கப்பட்டது. எஞ்சி இருந்தது இந்த போட்டிக்கோ மண்டபம் தான். அந்த மண்டபமும் சரியான முறையில் இப்பொழுது இல்லை. அதனாலே பிறகு இருக்கின்ற புத்தாண்டிலே அந்த முன் போட்டிக்கோ சுவரையும் முன்னாடி இருக்கிற மண்டபத்தையும் நல்ல முறையில் புதிதாக அமைப்பதற்கு நாங்கள் ஆலோசித்திருக்கிறோம், முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறோம். உங்கள் ஒவ்வொருவருடைய தாராளமான உள்ளங்களையும் எதிர்பார்க்கின்றோம். உங்களான உதவிகளை செய்வீர்கள் என்று நம்பி இந்த வேலையை நாங்கள் ஆரம்பிக்கிறோம். ஆண்டவர் ஒருவரோடு உங்களை வழிநடத்துவார். இப்பொழுது இந்த சுனாமி நினைவாலயத்தினுடைய நிர்வாக செயலாளர் நன்றிகளை வழங்குவார். இருபத்தோராவது ஆண்டு சுனாமி நினைவு நாள் நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய இந்த நாளில் நல்ல காலநிலையை ஏற்படுத்தி இந்த நிகழ்வு சிறப்பாக நடைபெற உதவிய இறைவனுக்கு முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொண்டு திருப்பணியை தலைவராகி ஒப்புக் கொடுத்த மறைமாவட்ட குருமுதல்வர் நற்பணி ஜோசப் தாஸ் ஜெபரட்னம் அடிகளாருக்கும், இந்து மத வழிபாட்டை முன்னெடுத்த திரு சோமசுந்தர குருக்கள் அவர்களுக்கும், இஸ்லாமிய மத வழிபாட்டை முன்னெடுத்த மாணவி M.A. ஹசான் அவர்களுக்கும் நமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நமது அழைப்பை ஏற்று இந்த நிகழ்வில் பங்கு பெற்றிய பாராளுமன்ற உறுப்பினர் துரைதாசா ரவிகரன் அவர்களுக்கும், கடலைப்பட்டு பிரதேச சபை தலைவர் திருமதி புஷ்பானந்தன் அவர்களுக்கும், கடலைப்பட்டு பிரதேச சபை செயலாளர் திருமதி அண்டன் ஜெயக்குமார் அவர்களுக்கும் நமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். செல்வபுரம் கிராம சபகர் சீவரட்னம் அவர்களுக்கும் நமது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அருட் சகோதரிகளுக்கும் அருட் சகோதரர்களுக்கும் இறைமக்கள் அனைவருக்கும் நமது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். வடமாகாண மேல் நீதிமன்ற நீதிபதி திரு அலெக்சாசா அவர்களுக்கும் நமது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். எம்மோடு எப்போதும் நம்மை வழிநடத்தும் முல்லை மறைக்கோட்ட குருமுதல்வரும் பங்கு தந்தையுமான அருட்தந்தை ராயசிங்கம் அடிகளார் அவர்களுக்கும் நமது
நினைவாலய சிரமதான பணிகளில் ஈடுபட்டோருக்கும் பந்தல், கதவிகள், தண்ணீர் வசதி, சிரமதானம் போன்றவற்றை செய்த கருதலைப்பற்று பிரதேச சபையினருக்கும் நமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நமக்கு பாதுகாப்பு வழங்கிய போலீஸ் அதிகாரிகள், வட்டுவாகல் ராணுவ முகாம் அதிகாரிகள், ஏனைய பாதுகாப்பு அதிகாரிகள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஒலியொலி அமைப்பினை ஏற்படுத்தியவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். சுனாமி நினைவாலய நிர்வாக குழுவினருக்கு சிறப்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்னும் யார் யாருக்காவது நன்றி சொல்ல தவறியிருப்பின் அவர்களுக்கும் நமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. மனசெல்லாம் துயரீரம் எம் வாழ்வுக்கு ஏன் சோகம் எமை காத்த கடல் தாயே எமை கொன்று போட்டாயே ஐயோ என்ன சாவம் கடல் ஏற படகில்லை நாம் மேசம் வலையில்லை கூடி வாழ்ந்த உறவில்லை நாம் வாழ்ந்த ஊரில்லை கும்பிட்ட
நெஞ்சை பிளந்த துயரா ஒப்பாதி ஓலம் என்ன நாம் யாரை கேள்வி கேட்க நாம் யாரை சொல்லி நோக பொல்லாத இந்த காலம் என்ன நாம் யாரை கேள்வி கேட்க நாம் யாரை சொல்லி நோக பொல்லாத இந்த காலம் என்ன அம்மா பாடிய வாய்கள் எல்லாம் வெம்பி அழுவது அம்மா எங்கள் கடல் தாயே உறவுகள் விழுவது என்னம்மா குற்றம் செய்தோம் எம்மை குதறிவிட்டார் சின்னஞ்சிறு குஞ்சுகளை ஏந்தான் கதறவிட்டார் இடர்கள் எம்மை சூழ இனிமை வாழ்வு சாக இதயங்கள் அழுவதென்ன சொத்தை இழந்த சோகம் ஏழ்மை வாழ்வில் சொந்தம் எம் கனவுகள் அழிவதென்ன எம் வேதனை தீராதா நல்ல காலங்கள் வாராதா ஒரு மாற்றம் இனிமே உயிர்காதா எம் வேதனை தீராதா நல்ல காலங்கள் வாராதா ஒரு மாற்றம் இனிமேல் உயிர்காதா அலை வீசும் கடலோரம் மனசெல்லாம் துயரீரம் எம் வாழ்வுக்கு ஏன் சோகம் எமை காத்த கடல் தாயே எமை கொன்று போட்டாயே